அன்பர்களுக்கு வணக்கம். காவல் தெய்வமான கருப்பசாமியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். கருப்பசாமியை கருப்பர் சுவாமின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குபவர் கருப்பசாமி. அவரின் தோற்றம் பற்றி நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அவர் எப்படி வேணால் வருவார், எப்படி வேணால் இருப்பார், ஆனால் கம்பீரமாக இருப்பார். வால்மீகி தர்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சுவாமியானது என்கிறது ராமாயணம். தர்பையில் பிறந்த கருப்பசாமி குறித்த பாடல் வரி இதற்கு சான்று. ஸ்ரீ வீரபத்ரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்று சொல்கிறார்கள். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீது ஏறி புறப்படும் கோலம் என பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சி தருகிறார் கருப்பசுவாமி. கம்பீர உருவம், தலைப்பாகை, மிரட்டும் விழிகள், இடையில் கச்சை, முறுக்கிய மீசை மற்றும் கையில் அரிவாளுடன் கோயில் கொண்டிருப்பார். கருப்பசுவாமியின் மனைவி கருப்பாயி அல்லது கருப்பழகி, மகன் கண்டன், அண்ணன் முத்தண்ண கருப்பசுவாமி, தம்பி இளைய கருப்பு, தங்கை ராக்காயி. சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசுவாமி என்ற தகவல் புராணங்களில் உண்டு. சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட பொழுது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசுவாமியை அழைத்து ஐயப்பன் சிறு வயதினன் அவனது படைக்கினி சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய் என கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசுவாமி சபரிமலையில் 18ஆம் படியின் அருகே வலபுறத்தில் 18ஆம் படி கருப்பர் சந்நிதியாக கொண்டுள்ளார். முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம். ஐயனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பசுவாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டே 18ஆம் படிகளில் ஏறுவார்கள். கண்கண்ட தெய்வமாம் கருப்பர் பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும். பூஜையில் அமர்ந்ததும் திருவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு சங்கல்பம், நாள் நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்திற்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும். கருப்பசுவாமி தெய்வத்தை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஏகமுக கருப்பசுவாமியே நம என கூறி வழிபடலாம். கருப்பசுவாமி, கருப்பாயின்னு பெயர்களை தமிழர்கள் அவங்க குழந்தைகளுக்கு சூட்டுவது வழக்கம். இப்படி பெயர் வைக்கும்போது காத்து கருப்பு அண்டாது. இவர் காவல் தெய்வம் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லோரையும் காக்கிற தெய்வமும் இவர் தான். நின்ற கோலத்தில் தலையில் பெரிய தலைப்பாய்கை, நெற்றியில் திருமண், மிரட்டும் விழிகள், முறுக்கிய மீசை, ஒருங்கிய கையில் வீச்சரிவாள், மறு கையில் கதை, சங்கு, முழங்காலுக்கும் கீழே வருமளவில் இடுப்பில் கச்சை ஆகியவற்றோடு கருப்பசுவாமி காட்சியளிப்பார். விளைநிலங்களின் காவல் தெய்வமாக நாட்டுப்புற மக்கள் கருப்பனாரை வழிபடுகின்றனர். விளைநிலத்தின் ஒரு பகுதியில் மரத்தடியில் நடப்பட்ட கல்லை கருப்பனாக கருதி ஆண்டுக்கொரு முறை சேவலை பலியிட்டு வழிபடுவதும் வழக்கம் உண்டு. கருப்பசுவாமிக்கு பல பெயருண்டு. 108 கருப்பசுவாமிக்கும் மூத்தவர் கொல்லிமலையில் குடிகொண்டிருக்கும் பெரிய சுவாமி என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. பாத்தியார் தோட்டத்து கருப்பசுவாமி, குள்ளக்கருப்பன் சுவாமி, சங்கிலி கருப்பன், காங்கேயன் சுண்டுவிரல் கருப்பசுவாமி, ஆலடி கருப்பசுவாமி, சிறுவனூர் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மார்நாடு கருப்பசுவாமி, முப்புளி கருப்பர், கருப்பனார், குலக்கருப்பனார், கருப்பனார் சுவாமி. மதுரை அழகர் கோவிலில் உள்ள கருப்பசுவாமி சந்நிதி 18 படிகள் இருப்பதால் 18ஆம் படி கருப்பன். சின்ன கருப்பசுவாமி, மலையாளம் கருப்பசுவாமி, பெரிய கருப்பசுவாமி, மழுவேந்தி கருப்பண்ண சுவாமி, மீனமலை கருப்பசுவாமி, முன்னோடை கருப்பசுவாமி, நொண்டி கருப்பசுவாமி, ஒண்டி கருப்பசுவாமி,
ஆவியூர் ரெட்ட கருப்பசுவாமி, ஆவியூர் மார்நாட்டு கருப்பசுவாமி, ஆவியூர் நொண்டி கருப்பசுவாமி, முத்து கருப்பசுவாமி, மாங்குளம் மார்நாடு கருப்பசுவாமி, மதலை கருப்பு, கொல்லிமலை மாசி பெரிய கருப்பசுவாமி, கொக்கு வெட்டி கருப்பசுவாமி, விநாயகபுரம் கருப்பசுவாமி, பொந்துபுலி கருப்பசுவாமி, வண்ண கருப்பசுவாமி, சோனை கருப்பசுவாமி, கோட்டைமலை கருப்பசுவாமி, புளியங்குடி, ஆகாச கருப்பு, கோட்டைவாசல் கருப்பசுவாமி, அச்சன் கோவில் கருப்பசுவாமி, கொம்படி கருப்பசுவாமி, மடை கருப்பசுவாமி, முத்து கருப்பசுவாமின்னு பல கோவில்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. நம்ம கருப்பசுவாமி கிட்ட போய் நம்ம குடும்பத்தையும் நம்ம குலத்தையுமே நல்லபடியாக வச்சுக்கணும்னு படையல் போட்டு வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயம் அவர் நம்ம குலத்தையே காப்பார். அநியாயம் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் மக்களுக்கு கருப்பசுவாமி மீது பயமும் பக்தியும் அதிகம். கருப்பசுவாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசுவாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. கருப்பசுவாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு வைத்து தீர்ப்புகள் பெறப்பட்டு வருகின்றன. நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம போய் கருப்பசுவாமிக்கு படையல் போட்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு வந்தோன்னா அவர் கூடவே இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. நம்ம வீட்டில் யாருக்காவது சுகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா போய் நம்ம கருப்பசுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தோன்னா விரைவில் அவங்க குணம் அடைவாங்க. இது எல்லாமே பக்தர்கள் சொல்லும் நிஜமான விஷயம்தான். நம்ம குலத்தையே காப்பாருங்க. நம்ம எல்லா தெய்வத்தையும் போய் கும்பிட்டு வரணும். நிச்சயம் மறக்காமல் நம்மளோட குலதெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடணுங்க. நம்ம குலத்தையே காக்கிற தெய்வம் நம்ம குலதெய்வம். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் நன்மைக்கே. நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.